இன்னைக்கு என் சப்ஜெக்ட் ரிலேட்டடா என்இபி சார்ந்த 2 பேர் பேசியிருக்கிறாங்க. அதுவும் பேசியிருக்கின்ற ஆனரபிள் மினிஸ்டர்ஸ் தர்மேந்திர பிரதானும் நிர்மலா சீதாராமனும், எங்கள் சார்ந்து பேசியிருக்க திருச்சி சிவாவும் கனிமொழி மேடமும் தமிழச்சி தங்கபாண்டியன் நாளைய தலைவர்களாக வரும்போது யார் கண்டா அந்த அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கின்ற அன்பில் மகேஷ் பிள்ளை எனக்கு இருப்பேன். அப்துல் கலாம் ஐயாவிலிருந்து இப்ப ஐஎஸ்ஆர்ஓ இருக்கின்ற நாராயணன் வரைக்கும் இருமொழி கொள்கையில அரசு பள்ளியில படித்த மாணவர்கள் அப்படிங்கிறது மறந்துடக்கூடாது. NEP பொறுத்தவரை இட்ஸ் நாட் a national education policy, it's a no education policy. தூங்காமை கல்வி துணிவுடைமை ஒன்று நீங்கா நிலநாண்டவர்க்கு என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கிற்கு தமிழறிஞர் கலைஞருடைய விளக்க உரை என்பது காலம் தாழ்த்தாத விரைவான நடவடிக்கைகளும் அறிவுடைமையும் துணிவும் நாடாளுகின்றவர்களுக்கு தேவையானவையும் நீங்காமல் நிலைத்திருக்க வேண்டியவையுமான பண்புகளாகும். நீங்க ஒரு டிகிரியை சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த டிகிரி ஒரு வருஷம் கழிச்சு பிடிக்கல இதை மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு வருஷம் வேஸ்ட் தான். பட் இந்த NEP பாலிசியில நீங்க ஒரு வருஷம் கழிச்சு எக்ஸிட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். சோ அந்த ஒரு வருஷம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகிறது இல்லை. சேம் வித் 2 years கழிச்சும் நீங்க எக்ஸிட் பண்ணலாம், 3 years கழிச்சும் எக்ஸிட் பண்ணலாம். சோ இதனால உங்களுக்கு flexibility நிறைய இன்க்ரீஸ் ஆகும். The 3 language policy aims at unity without imposition. For example, my mother tongue is Tamil and Malayalam, but because of shifting changes and living in multiple states, I was not able to learn them properly. Also, on the 3 language policy nala, more students will be able to engage in their mother tongue, increasing holistic development and engaging learning. Let's also not forget about we're not sticking to one stream anymore in this policy. You can be a student who's good at both maths and English. You don't have to be a student who sticks to science or sticks to commerce or sticks to humanities. உங்களுக்கு எந்த ஸ்ட்ரீம்ல எந்த சப்ஜெக்ட் வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம், and that will help diversify your skill set and ensure that you are the best person that you can be. NEP யோட முக்கியமான பார்ட் தான் மும்மொழி கொள்கை, 3 language policy. அதுல பேசிக்கா என்ன வருதுன்னா, என்னோட தாய்மொழி ஒரு ரீஜனல் லாங்குவேஜ் and an international language. இப்படி கொண்டு வரும்போது everyone has each and unique preferences. இப்போ எனக்கு 2 மொழி வேணும்னா எனக்கு 2 மொழி கத்துப்பேன். அதே மாதிரி எனக்கு 10 மொழி கத்துக்கிறக்கூடிய எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா நான் கத்துப்பேன். That is based on each and everyone's unique preferences. Tamil Nadu has 20 lakh students who are studying Hindi, which we already have. இப்போ இங்க மும்மொழி கொள்கையை கொண்டு வரதுனால எந்த பயன் இருக்கு? ஒரு குளோபல் விஷனே இல்லாம இருக்குங்கிறத என்னோட கருத்து. ஒற்றுமை என்கிறது மரியாதைனால வரணும், எந்த விதமான ரெகுலேஷன்னாலையும் வரக்கூடாதுன்னு நான் நம்புறேன். பிகாஸ் இப்போ மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தா ஒரு இன்டர்நேஷனல் லாங்குவேஜ்க்கு டீச்சர்ஸ் எங்கிருந்து கிடைப்பாங்க? அதுக்கு we don't have a proper resource of building our teachers for international languages. That's why I strongly oppose the 3 language policy. இந்த NEP அதாவது நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன குழந்தைகளுக்குலாம் போய் போர்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்களாங்க. கேட்டாவே சிரிப்பா இருக்குல்ல. இதை உங்ககிட்ட சொன்னா யாராவது ஏத்துப்பீங்களா? நாம 10th போர்டு எக்ஸாம்லயே நம்மளுக்கு எழுதுறதுக்கு அவ்வளவு பயமா இருக்கும். அப்ப அந்த சின்ன குழந்தைகளை போய் போர்டு எக்ஸாம் எழுதுன்னு சொன்னா அவங்க எப்படிங்க எழுதுவாங்க? இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், இன்னொரு 10 வருஷத்துல இது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா எத்தனை பேருக்கு மலையவன், நன்னன், அது மாதிரி மன்னர்களை பத்தி தெரியும்? அதை விடுங்க, இப்ப எத்தனை பேருக்கு அவங்க பத்தி தெரியும்? இப்பவே நம்ம தமிழ் மொழி அழிஞ்சு போகுதுன்னா இன்னும் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா இன்னொரு 10 வருஷத்துல யாருக்கும் ஒண்ணுமே ஞாபகம் இருக்காது. கேரளாக்கு ஒரு வரலாறு இருக்கும், தமிழ்நாடுக்கு ஒரு வரலாறு, ஆந்திர பிரதேஷ்க்கு ஒரு வரலாறு, காமனா போட்டோட எல்லாத்தையும் மறந்து போயிடுவோம். If we pass this bill, it will do us more harm than good. It will help us forget our culture, history and roots. அதாவது இந்த NEP பாலிசிங்கிறது ஸ்மார்ட் டிவைசஸ், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ங்கிறத ப்ரொமோஷன் பண்ணுது. சோ இதனால இதுல ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைங்க ஸ்கூல்ல விட்டு வந்தோடனே பேக தூக்கி போட்டுட்டு வெளியில போய் ஃபுட்பால், கிரிக்கெட் அப்படின்னு விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ எத்தனை குழந்தைங்கனால வீட்டுக்கு வெளியில போய் விளையாட தோணுது? எல்லாரும் இருந்துட்டு நான் இன்னைக்கு ஒரு படம் போடுறாங்க, நான் அதை பார்க்கணும், நான் இந்த கேம் விளையாடணும் தான் நினைக்கிறாங்க. அது இல்லாம இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. இந்த NEP பாலிசி இந்த அர்பன் இதுல நல்ல நெட்வொர்க் அண்ட் டவர் இருக்கு. ஆனா இந்த ரூரல் ஏரியாஸ்ல எந்த அளவுக்கு டவர் அண்ட் நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த நெட்வொர்க் ப்ராப்ளம்னால ஒரு ரூரல் குழந்தையோட படிப்பு கிடக்கூடாதுங்கிறது நான் ரொம்ப முக்கியமா நம்புறேன். கம்பல்சரியா ஹிந்தி படிக்கணும்னு ஒரு இது கிடையாது. தமிழ்நாட்டுல படிச்சுட்டு தமிழ், இங்கிலீஷ், பெங்காலி, தமிழ், இங்கிலீஷ், பிரெஞ்சு, இந்த மாதிரி என்ன லாங்குவேஜ் காம்பினேஷன் வேணாலும் எடுக்கலாம். and there is no specific limit to it. and உங்க பாயிண்ட் ஆல்சோ வெரி வேலிட். சொல்றீங்க குழந்தைங்களுக்கு எதுக்கு போர்டு எக்ஸாம் வைக்கிறோம்? ஃபர்ஸ்ட்லி நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது the fact that ஒரு போர்டு எக்ஸாமுக்கு நம்ம இவ்ளோ ஓ மை காட் போர்டு எக்ஸாம் அப்படின்னு சொல்றது அது முதல்ல சேஞ்ச் பண்ணும். செகண்ட், நம்ம நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கிறோம். instead of 2 board exams you have 4 board exams. That's 4 chances to become better. That's 4 chances to showcase your talent. முதல் வந்தா ஓகே, இன்னொன்னு இருக்கு. ரெண்டாவது வரல, மூணாவது இருக்கு. மூணாவது வரல, நாலாவது இருக்கு. யூ ப்ரொவைட் மோர் சான்சஸ், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜாஸ்தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்க சொல்றீங்க 3வது படிக்கிற குழந்தைங்க, 5வது படிக்கிற குழந்தைங்க எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுவீங்கன்ட்டு. ஆனா அந்த 3வது படிக்கிற குழந்தைக்கு போர்டு எக்ஸாமோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுமா? அந்த குழந்தைகிட்ட போய் உனக்கு போர்டு எக்ஸாம் வரப்போகுது
போது நீ உட்காந்து படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு அது முதல்ல விளங்குமா? அது வந்து வெளியில போய் விளையாடணும் தான் ஆசைப்படும். நீங்க சொல்றீங்க நம்ம முதல்ல போர்டு எக்ஸாம்ங்கிறதுக்கான அந்த இம்பார்ட்டன்ஸ் முதல்ல கொஞ்சம் குறைக்கணும். ஆனா அந்த குழந்தை காலேஜ்லயோ இல்ல வேலைக்கு போகும்போது அந்த குழந்தையோட போர்டு எக்ஸாம் மார்க்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க. போர்டு எக்ஸாம் மார்க்ஸ் குறைஞ்சாலே உனக்கு எந்த ஸ்கில் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அந்த போர்டு எக்ஸாம் மார்க்ஸ் குறைஞ்சிருச்சு உனக்கு வேலை இல்லைன்னு தான் சொல்றாங்க. அப்ப அந்த போர்டு எக்ஸாமுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் போது நீங்க 3rd ஸ்டாண்டர்ட் குழந்தைகிட்ட வந்து அது சொல்லக்கூடாது. அந்த லாங்குவேஜ் எல்லாம் அழிஞ்சு போகுது, நீங்க வந்து லாங்குவேஜ் வந்து இம்போஸ் பண்றது இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா எத்தனை நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல வந்து குஜராத்தி, மராத்தி எல்லா லாங்குவேஜும் இருக்கு. குஜராத் ஸ்டேட்டுக்கு போங்க, அங்க மேக்சிமம் குஜராத்தி பேசுறதோட ஹிந்தி பேசுற மக்கள் தான் ஜாஸ்தியா இருக்காங்க. ஏன்னா அங்க ஹிந்தி லாங்குவேஜ், நான் ஹிந்தின்னு குறிப்பிட்டு சொல்ல விரும்பல, ஆனா இன்னொரு லாங்குவேஜை வந்து படிக்கிறதுக்கு ப்ரொமோட் பண்ணனால அந்த சொந்த லாங்குவேஜ் வந்து இப்போ பேசுற மக்கள் வந்து ரொம்ப குறைஞ்சு போயிருக்காங்க. அதை மட்டும் தான் சொல்ல விரும்புறேன். நாங்க எந்த லாங்குவேஜுக்குமே நாங்க வந்து அஃபென்ஸ் பண்ணல. நாங்க சொல்றதெல்லாம் இன்னொரு லாங்குவேஜ் வந்து மெயினா ப்ரொமோட் பண்ணும் போது நம்மளோட சொந்த லாங்குவேஜோட இம்பார்ட்டன்ஸ் வந்து குறைஞ்சு போகுதுங்கிறது மட்டும் தான் நான் இங்க சொல்ல விரும்புறேன். இன்னைக்கோட இந்தியா வந்து வளர்ச்சி அடையணும்னா நம்ம டிஜிட்டலி நம்ம ஸ்மார்ட்டா இருக்கணும். இட்ஸ் நாட் அபவுட் whether they get the devices, it's about how they use the devices. எதுக்கு நம்மளுக்கு ஆக்சுவலா டிவைஸ் வேணும்? We already have everything. Our state government has an AI committee separately for the students studying in government school. இப்போ தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே முதல் ஸ்டேட் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் கூட சைன் பண்றதுக்கு. இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம டெக்னாலஜிக்கா நம்ம ஸ்டேட்ல டெவலப்டா இருக்கும்போது எதுக்கு நம்மளுக்கு டிவைஸ்? இது மோர் ஆஃப் ப்ரொடெஸ்ட். இது வந்து இப்போ இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாது. We have been protesting for this for the past 100 years, and there are 70 Tamilians who have lost their life for this, and we'll always be protesting for this. நீங்க எந்த லாங்குவேஜ், இந்த லாங்குவேஜ் பேசாதீங்க, அந்த லாங்குவேஜ் பேசாதீங்க, நான் உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. தமிழும் பேசுங்கன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்றோம். சரிங்களா? தமிழை மெயினா எடுத்துக்கோங்க, அது நம்ம லாங்குவேஜ். தமிழை ஒழிக்கணும்னு நினைக்காதீங்க, தமிழை காப்பாற்றணும்னு நினைங்க. I think நீங்க சொல்றது ரொம்ப வேலிட். தமிழ் கல்ச்சர்ங்கிறது நம்ம எல்லாரோட கல்ச்சர். So let's definitely not forget it, but let's also increase the employability and skills of the people. கடைசில even as parliamentarians we may be opposing parties, but we still want the same thing, that is the best for the people of this country. So I do hope we'll definitely try to implement whatever changes you've said, and thank you. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கின்றது. ரொம்ப வித்தியாசமான ஒரு நிகழ்வாக இருந்தது. ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஒரு தெளிவோடு நீங்கள் பேசியிருக்கீங்க. இன்னைக்கு என் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக NEP சார்ந்த 2 பேர் பேசியிருக்காங்க. அதுவும் பேசியிருக்கின்ற இங்கே நம்முடைய ஆனரபிள் மினிஸ்டர்ஸ் தர்மேந்திர பிரதானும் நிர்மலா சீதாராமனும், எங்கள் சார்ந்து பேசியிருக்க திருச்சி சிவாவும், கனிமொழி மேடமும், தமிழ்ச்சி தங்கபாண்டியன் ரொம்ப அழகாக நீங்கள் எல்லாம் பேசியிருக்கீங்க. NEP வந்து நம்ம மேம்போக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். எப்போ வேணால் ஸ்கூலுக்கு வரலாம், எப்போ வேணால் வீட்டில் போய் உட்காந்துக்கலாம், எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு வெளியில் வந்துடலாம், திருப்பி யோசிச்சு பார்த்துட்டு 1 வருஷம் ஆச்சு திருப்பி ஸ்கூல் போய் சேரலாம், ரொம்ப ஜாலியாக இருக்கும். பட் ஆனால் சிஸ்டத்தை விட்டு ஒன்ஸ் வெளில வந்துட்டிங்கன்னா திருப்பி உள்ளே போய் அடாப்ட் ஆகுது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இது நிறைய சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்குது. அது எங்கே போய் லீட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா இந்த குலக்கல்வின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ஆசை அதுக்கு வந்துடும். ஸோ இதை நாங்கள் மேம்போக்காக பார்த்து ஒரு பொலிட்டிக்கலாக எதுக்கிறதுக்காட்டிலும் உள்ளபடியே என்ன தான் சொல்லுது. ஸ்கூல் எஜுகேஷனுக்காக ஏறத்தால 39 பாயிண்ட்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த 39 பாயிண்ட்ஸும் வேல்யூபிளான பாயிண்ட்ஸா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையானதா அப்படின்னு பார்த்தா எதுவுமே நமக்கு தேவையில்லாதாக இருக்கும். நீங்கள் நினச்சிருந்தா வீட்டில் உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிருக்கலாம், படிச்சுருக்கலாம், விளையாட்டுத்தனமாக இருந்திருக்கலாம், குழந்தைங்க பேசுகிற மாதிரி ஃபோனை பார்த்துட்டு இருந்திருக்கலாம், டிவி பார்த்துருக்கலாம். ஆனால் அதெல்லாம் கடந்து இந்த மாதிரி இடத்துக்கு வரணுங்கிற அந்த டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு இந்த வயசுலேயே வந்திருக்கு. முதல்ல என்னோட பாராட்டுகள். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் வருகை தந்தீங்க ஒரு யங் இண்டியன்ஸ் அப்படிங்கிற பொழுது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அண்ட் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் நமக்கு தெரியணும் அப்படின்னு ஆசைப்படுறதுக்காக நம்ம யங் இண்டியன்ஸ் இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் நம்ம செஞ்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெஸ்பெக்ட் அதர்ஸ், மற்றவங்களை மதிக்க கற்றுக்கக்கூடிய ஒரு பண்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். அதே போல் நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு அந்த ஒழுக்கம், மற்றவங்களை நம்ம அட்வைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கிற அளவுக்கு நாம் இருக்கிறோம். அன்பு செலுத்துறது, சக மனிதனுக்கு அன்பு செலுத்துவதை காட்டும் மற்ற உயிரினங்களுக்கும் எப்படி நம்ம அன்பு செலுத்த வேண்டும். ஸோ இதெல்லாம் நான் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாணவரிடம் இருக்க வேண்டிய தகுதிகளாக நான் பார்க்கணும். அதை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்தியன் மினிஸ்டர் சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் நல்லா ட்ரெயின் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்டேட் லெவலில் நீங்கள் ரீஜன் லெவலில் தேர்வாகிற பிள்ளைங்க எங்கிட்ட ஒரு 10 குழந்தைங்களை கொடுங்க. அந்த 10 குழந்தைங்களை ஏற்கனவே பார்லிமெண்ட் செஷன் எப்போலாம் நடக்குதோ அப்போ ஒரு 2 குழந்தைங்கள ஒரு எம்பிஸ்க்கு நானே ஒப்படைச்சிட்டு வரேன். இப்போ ஒரு குழந்தை வந்து 100 out of 100 மேக்ஸ்ல வாங்குறாங்க, 98 சயின்ஸ்ல வாங்குறாங்க. அவங்க தெரியாத ஒரு 3வது மொழியில ஒரு மொழி எடுத்து அதில் ஃபெயில் ஆயிடுறாங்கன்னா ஒட்டுமொத்தமாக அவங்க அகாடமிக். ஸோ திஸ் இஸ் த இம்பாக்ட் that happened in Karnataka. Almost 90,000 students because of imposition. We are not against any language. So you should clearly know that 3 language இல்லை, நம்மளுடைய 8வது அட்டம்ல இருக்கின்ற இந்தியாவில் 22 லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் 22 குழந்தைங்க படிக்கும். நான் ஆசைப்படுறேன்.
ஆனா அது ஆப்ஷனலா இருக்கணும். அவங்க 10 மணி கத்துக்கிட்டாலும் சரி, 15 மணி, அதான் ஆப்ஷனலா இருக்கும். இல்ல நீ ஒரு மொழியை நீ கத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க கொண்டு வரும் பொழுது இப்ப அந்த பேசுனாங்க பாத்தீங்கன்னா, அந்த தேவையான ஒரு ஸ்ட்ரெஸ் அந்த குழந்தைங்க. அண்ட் ரிகார்டிங் அசஸ்மெண்ட் பத்தி பேசணும். 3rd ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் அசஸ்மெண்ட் நடக்கும்போது நீங்க பேசினாங்க குழந்தைங்கலாம் சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த குழந்தைங்க என்ன தெரியும். 3வது படிக்கிற குழந்தைங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தைங்க எக்ஸாமுக்காக நீங்க போறாங்க, நீங்க போர்டு எக்ஸாம் போறது. அப்போ போய் அவங்க அப்பா போய் அந்த குழந்தை நின்று, கண்ணா கஷ்டப்பட்டு ஸ்கூல்ல சேர்த்திருக்கேன்டா, எப்படியாச்சும் நீ பாஸ் பண்ணிடுறா, நீ பாஸ் பண்ண அந்த ஸ்கூல் இடம் தான் கிடைக்காதாங்க போது சாக்லேட் சாப்பிட்டு சாக்லேட் ஒழுங்குகிட்டவே போய் பார்த்துருக்கோம். அப்படிதான் இருக்கும். அந்த குழந்தைங்க படிக்க வேண்டிய வயசுல குழந்தைங்க படிக்கணும். ப்ரெஷர் கொடுக்க ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, 1st ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆல் பாஸா போகணும் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்குங்க. அது எதனாலனா ட்ராப் அவுட்டே இருக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். பட் என்ன சொல்றாங்க, ஃபிளெக்சிபிலிட்டியை பத்தி நான் பேசுறேன் அப்படின்னு கூட கண்டிஷன் நிறைய ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. எப்போ வேணா நீங்க உள்ள வரலாம், எப்போ வேணா நீங்க கீழே போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, பெற்றவங்க இப்போ வந்து ஊதுபத்தி செய்யறவங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குழந்தை போய் ஊதுபத்தி செய்யணும். ஏன்பா இந்த 5th ஸ்டாண்டர்ட் நான் ஃபெயில் ஆயிட்டேன், திருப்பி எனக்கு ஸ்கூலுக்கு போக பயமா இருக்கு, வெக்கமா இருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறது, அவங்க 6th ஸ்டாண்டர்ட் போயிட்டாங்க. ஸோ அந்த சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் எங்க வந்து நிக்குதுன்னு பாருங்க. அப்படி வரும்போது அந்த குழந்தை என்ன பண்ணணும்னா, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பரவாயில்ல அவங்க அப்பா அழகா ஊதுபத்தி செய்வாரு, ஊதுபத்தி நல்லா ஸ்மெல்லா இருக்கு தெரியுமா அவங்க அப்பா பண்றது, அது நீ செய்யறா ரொம்ப சந்தோஷமா இருக்குதா. அந்த பையன் சந்தோஷமா என்ன வேலை செய்யணும். அந்த பையன் மற்ற பசங்க என்ன சொல்லுவாங்க, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ஹோம்ஒர்க் எல்லாம் கிடையாது தெரியுமா, நான் ஸ்கூலுக்கு நான் போன அவசியமே கிடையாது, நான் ஊதுபத்தி சுற்றுறதுனால எனக்கு ஒரு மாசத்துக்கு 300 rupees நான் earn பண்றேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான். அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கக்கூடிய அந்த பசங்க அப்படியாடான்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுறது, உனக்கு ஜாலியா இருக்கா, பட் எங்க அப்பா அம்மா வந்து படிக்க சொல்றாங்கன்னு சொல்லி அந்த இதுல படிச்சு அந்த பையன் டாக்டர் ஆகிடும். ஆனா ஊதுபத்தி சுற்றின பையன் 300 ரூபா மாசம் தந்துருக்கு. ட்ரீம் பண்ணாலும் என் பிள்ளை இன்ஜினியராகவே கார்ல வீடுனா சொந்தமா வீடு வாங்கிட்டான்னு ஒரு எண்ணம் வருது பாத்தீங்களா. அங்க அந்த பிள்ளைங்க ஏமாந்துட கூடாதுன்னு நான் ஆசை. அப்துல் கலாம் ஐயாவிலிருந்து இப்ப ஐஎஸ்ஆர் இருக்கின்ற நாராயணன் வரைக்கும் இருமொழி கொள்கையில அரசு பள்ளியில படித்த மாணவர்கள் அப்படிங்கிறது மாணவர்களாக இன்னைக்கும் நம்ம வரைக்கும் இன்னைக்கு நாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க போயிட்டு வராங்க அப்படின்னா ஷாப்பிங் கம்பெனி என்ன பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, எய்டட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, பிரைவேட்டாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சியாக இருந்தாலும், அது ஐபி போர்டாக இருந்தாலும், ஐடிசிஎஸ் ஆக ஐசிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, எல்லா பிள்ளைங்களும் எங்க பிள்ளைங்க தான். நம்மளோட ஸ்டேட்ல இருக்க எல்லா பிள்ளைங்களும் எங்களோட பிள்ளைகளாகத்தான் நாங்கள் பார்த்து யாரும் ஏமாற்றக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இந்த என்இபியை நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோம். என்இபியை பொறுத்து இட்ஸ் நாட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, இட்ஸ் நோ எஜுகேஷன் பாலிசி.